இளைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் என தேனி பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இன்றைய சூழ்நிலையில் தமிழக இளைஞர்கள் போதையிலையும் சினிமா முகத்திலையும் அலையிறது உண்மைதான். அதே நேரத்தில் இந்த செஞ்சி சமூகம்ன்றது நல்ல ஒரு அரசியல் விழிப்புணர்வோடு தான் இருக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்து. இளைஞர்கள் கண்டிப்பாக அரசியலை கற்றுக்கணும் அப்படின்றது உண்மை என்றாலும் இன்றைய சூழ்நிலையில் தமிழக அரசியலில் இளைஞர்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க. இளைஞர்கள் அரசியல் சார்ந்து திடமான நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் சில பிரபலங்களை நம்பியும் சில மோகங்கள், அரசியல் மோகங்கள், பணம் இதை நம்பி இருந்தாலும் கூட ஆனால் பல இளைஞர்கள் அரசியல் நோக்கி வருவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நன்றாக தெரியுது. ஓரளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இளைஞர்கள்ட்ட இருக்குன்றது தான் என்னோட கருத்து. விழிப்புணர்வு என்னாண்டே தெரியல மக்களுக்கு. என் பையனே என் சொன்னபடியே கேட்க மாட்டேன்றியா. முதலாவது பிராந்தி கடையை நிப்பாட்டணும். பிராந்தி கடையை குடிச்சு பிள்ளைய ஊரா அழியுதுங்க, மண்ணா போகுதுங்க. டிகிரி படித்த பிள்ளைகளே ரொம்ப அழியுதுங்க. விழிப்புணர்வு என்னாண்டே தெரிய மாட்டுது. எங்கள் அம்மாச்சியோட காங்கிரஸ் தியாகியாக இருந்துச்சு. அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? பெரியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை, எவ்வளவு பணிவாக நடந்தாங்க. என் பையனே என் சொன்னபடி கேட்க மாட்டேன்றியா. டிகிரி படித்த பையனே பிள்ளைங்க டிகிரி படித்த பிள்ளைங்க ரொம்ப நாளாவதமாக போகுதுங்க. இன்றைக்கு இருக்க இளைஞர்கள்கிட்ட அரசியல் பற்றிய விழிப்புணர்வே கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அவங்களோட சேர்க்கையும் சரியில்லை. பூரா மதுபானத்துக்கு இதுக்கு அடிமையாகி போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள நல்வழிப்படுத்தணும்னா அவங்களோட ஃப்ரெண்டுகள் முதற்கொண்டு எல்லாமே இளைஞர்களுக்கு அரசியலை பற்றி நன்கு உணர்த்தக்கூடிய வகையில் பயிற்சி எடுத்தாகணும். இல்லை அவங்கள நம்ம மாதிரி ஆளுங்க அவங்கள கூட்டுக்கு போய் அரசியலை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அரசியல்னா என்ன, அந்த நாட்டை ஆளக்கூடியது இன்றைக்கி அரசியல். எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது அரசியல். அரசியலுக்கு கீழே தான் எல்லாமே வருது, எல்லா வேலை வாய்ப்பும் வருது, எல்லாமே அரசியல் சொன்னால் சரித்தேங்கிறது இருக்குது. அதனால் அந்த அரசியலை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்மளை மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு விழிப்புணர்வுகளை மேம்படுத்தி கொடுக்கணும். நானே அரசியலை பற்றி புரிதல் இன்னைக்கு இளைஞர் மத்தியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம் என்ன, நீங்கள் அரசியலை பற்றி இளைஞர்கள் முழுமையாக அவ்வளோவா தெரியல. இதுக்கு காரணம் என்ன, நம்ம அடிப்படையில் அவங்களுக்கு இளைஞர்களுக்கு 11th 12th காலேஜ் பகுதியில் அதுக்கு பாடத்திட்டங்களை சேர்த்திங்கன்னா அரசியலை பற்றி முழுமையான பயிற்சி அவங்களுக்கு இருந்தால் ஈஸி அரசியலை பற்றி புரிதல் இருக்கும். அப்படி புரிதல் இருந்தால் இளைஞர்கள் நிறைய அரசியலுக்கு வருவாங்க, புதிய புதிய மாற்றங்கள் வரும். எனவே அரசியல் திட்டங்களில் பாடங்களை சேர்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு தலைமுறை. இன்றைய இளைஞர்கள் அனைவரும் திரை கவர்ச்சி மூலமாக எல்லா கூட்டத்துக்கும் போகிறார்கள். சரியான வழிகாட்டுதல் இல்லாதனால தாய் தகப்பன் பேச்சும் கேட்பதில்லை. வருங்கால சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மது இதிலிருந்து அனைத்து தலைமுறை இளைஞர் பிள்ளைகளை பூரா நல்வழிப்படுத்தினாலே போதும். தமிழ்நாடு இப்போ இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்களும் பல்வேறு வகையான சமூக ஆர்வலர்களும் பல்வேறு வகையாக மதுவுக்கு எதிராக மற்றும் பல்வேறு வகையான பிரச்சனைக்கு எதிராக போராடுகிறது. இந்த நேரத்தில் அரசியல் களம் இப்பொழுது 2026 தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க பெரியவர்களும் மற்றவங்களும் இளைஞர்களுக்கு உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல் தேவையா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்பதாக அவங்கள விட்டுறாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறாக மாறிவிடுகிறது. அப்போ அவங்கள நாம் சரியான முறையில் வழிப்படுத்தணும். பெற்றோர்களும் அதே போன்று சமூகத்தில் ஆர்வம் உள்ளவர்களும் அவர்களை சரியாக வழிநடத்த வேண்டும். இன்றைக்கி வர்ற ஜனவரிக்குள்ளே புதிய வாக்காளர் சேர்க்கை இருக்கிறது. அப்போ அவங்க அந்த விழிப்புணர்வு பெற்றாங்கனாக்க 18 வயசு நிரம்பியவங்க உடனடியாக போய் புதிய வாக்காளராக அவர்கள் தங்களை பதிவு செய்யணும். ஏன் அப்படின்னாக்க இது நம்மளுடைய கடமை என்பதாக நினைத்து கொண்டு ஒரு சிலர் இருக்கிறாங்க. இல்லை, நம்முடைய உரிமை என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். எனக்கு 18 வயசு ஆயிடுச்சுனாக்க இந்த ஜனநாயக நாட்டில் நான் என்னுடைய தலைவனை தேர்ந்தெடுப்பதற்குண்டான அதிகாரம் எனக்கு இருக்கிறது. நான் தான் என்னுடைய பகுதியினுடைய வார்டு கவுன்சிலரை, என்னுடைய பகுதியினுடைய சேர்மனை, என்னுடைய பகுதியுடைய எம்எல்ஏவை, என்னுடைய பகுதியினுடைய எம்பியை, எனக்கான முதலமைச்சரை, எனக்கான பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய படிச்சிருக்க எல்லாருமே, படிப்பில் குறை இல்லை, எல்லாருமே ஏறத்தாழ குடும்பத்தில் ஒரு பட்டாதாரியாக உருவாக்கிடுறோம். ஆனால் குடும்பத்தில் ஒருத்தரையாவது அரசியல் விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கமான்னு பார்த்தோம்னாக்க இல்லைங்கிறதா. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க யாரோ என்ன சொன்னாலும் சரி அதை நம்பி ஒரு கூட்டம் போகக்கூடியவர்களாக, அதே போன்று மதம், இனம், மொழி என்று இன்னமும் பிரிந்து சிதறி ஜனநாயகம் என்பது செத்து கிடக்கிறது. அவரவருக்கு ஒரு ஜாதி கட்சி, அவரவருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு கட்சி என்பதாக மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க இளைஞர் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வு கிடையாது.
நம்மளுக்கு என்னப்பா இதுதான் தேவையானு சொல்லி பூரா போதை திரைக்கவிச்சு இதிலே வந்து போயிடுறாங்க. ஆனாலும் கண்டிப்பாக வந்து இளைஞர் வந்து அரசு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஏன்னா நம்ம வருங்காலத்தை வந்து தீர்மானிக்கிறது வந்து இளைஞர் தான். இளைஞர் நல்வழிப்படுத்தணும். அதே மாதிரி அரசாங்கம் பூரா மது கஞ்சா போதை இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் வந்து இளைஞரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணி தன்னுடைய மனநிலை மறந்துடுறாங்க. அதனால் வந்து இதெல்லாம் மாற்றணுன்னா இளைஞர் வந்து அரசியல் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஒரு நல்ல தூயமான அரசியலை வந்து ஒவ்வொரு இளைஞரும் கற்றுக்கணும். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பாக கற்றுக்கணும். அரசியல்ன்றா என்னன்னு கற்றுக்கணும்.